Welcome back, Kerala Lottery Digital Winning Chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. ஸோ இன்றைக்கி என்ன நம்பர் வரப்போகுது, மிஷினில் சுற்றி நிற்கிற நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கணிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் மை வியூவர்ஸ் டு ஒர்க் அவுட் தி நம்பர்ஸ் ப்ளீஸ். ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், திஸ் வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் தி வின்னிங் நம்பர் வெரி ஈஸிலி வித் த ஹெல்ப் ஆஃப் அவர் சார்ட். இந்த சார்ட் மூலயமா இப்போது நமக்கு நேற்று வந்த நம்பர் என்ன அப்படின்னா 697 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. 697. இதுக்கு முன்னாடி 6697 அப்படின்ற ஒரு நம்பர் வந்தது. அந்த நம்பர் இங்கே இருக்குது. எந்த சம்மில் இருக்குது அப்படின்னா 28வது சம்மில் இருக்குது. ஏன் நம்பர் 28வது சம்மில் இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா, போன மாதத்துக்கு முந்தின மாதம் இந்த நம்பர் அடிச்சிருக்கு 5788. இந்த நம்பர் இங்கே அடிச்சிருக்கு, இந்த நம்பர் அடிச்சிருக்கு, இந்த நம்பர் அடிச்சிருக்கு. ஆனால் மிஷினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் என்னென்னா இந்த 5589. இது பக்கத்தில் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதனால தான் நான் இந்த ஒர்க் அவுட்டை பண்ண சொல்கிறேன் உங்களை. இப்போது நமக்கு 6697 அப்படின்ற நம்பர் 28வது சம்மில் இந்த கலரில் இருக்குது. அப்போ இந்த கலரில் இருந்து நீங்கள் 5 ஸ்டெப்பு தள்ளி போனீங்கன்னா, அதாவது இதே கலரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப். அப்போது 4வது ஸ்டெப்பில் நமக்கு என்ன இருக்குன்னா 5 9 85 இருக்குது. இதனுடைய சம் என்னென்னா 27. இந்த நம்பரை மிஷின் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்? 55 89. அப்போது இதே கலரில் 4 ஸ்டெப்பு தள்ளி போகும்போது, இல்லை 5 ஸ்டெப்பு தள்ளி போகும்போது உங்களுக்கு அடுத்த வின்னிங் நம்பர் ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் இந்த சார்ட்டு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சிம்பிள். நீங்கள் மண்டையை போட்டு உடைக்கவே தேவையில்லை. என்ன நம்பர் கூட்டி வரும் கழிச்சு வரும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த நம்பரு இந்த கலரில் இருக்கிற அதே கலரில் 4வது ஸ்டெப்பில் இந்த நம்பர் பக்கத்தில் இருக்கிற நம்பர் வரும். பட் இந்த சைடே வருமானா சில சமயத்தில் மேலேயும் வரும், அதே சம்மில் வரத்தந்தா. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 3799ஓட ஃபேமிலி 6679, அதாவது ஒரே சம். இந்த 3799 எப்போ அடிச்சது நமக்கு? இந்த 3799ங்கிற நம்பர் நமக்கு எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இந்த க்ரீன் கலரில் ஏன் அங்கே 3789 வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்பு, 5வது ஸ்டெப். இந்த 5வது ஸ்டெப்பில் என்ன இருக்குது? 2988 அப்படின்னு இருக்குது. இந்த நம்பரை மிஷின் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா 2889 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ நம்ம 2889 அப்படின்ற நம்பரில் நம்ம போயாச்சு அப்படின்னு சொன்னால் 27வது சம்மில் இருக்குது. அதனால் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் 3799. ஸோ அதனால தான் மிஷின் வர்ற நம்பரை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு அடுத்த நம்பரை அடிக்கும். ஏன் இதுக்கு அடுத்த நம்பர், இதனுடைய மேட்ரிக்ஸ் 2889 தான். ஏற்கனவே அதுக்கு முந்தின மாதம் அடித்ததுனால மிஷின் என்ன பண்ணுறச்சுன்னா, அது கீழே இருக்கிற நம்பர் 3799 கொடுத்துருச்சு. அப்போ இந்த 3799 ஏற்கனவே கொடுத்ததுனால இதே சம்மிலேருந்து ஒரு நம்பர் அடிக்க போகிறோம் அப்படின்றதுனால தான் இந்த நம்பர் பக்கத்தில் வந்திருக்கு. இதுதான் ட்ரிக். This is what the channel is emphasizing. அதாவது
சம்மை பேஸ் பண்ணி இந்த மிஷின் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. வெரி ஈஸி, வெரி சிம்பிள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் போட்டு உங்களை குழப்பில்ல. ஈஸி மெத்தட். ஸோ அதனால் யூ ஹாவ் டு டூ திஸ் ஒர்க். உங்களுக்கு இந்த எக்ஸல் சார்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்கன்னா, கட்டம் போட்டுக்கோங்க பேப்பரில். திங்கக்கிழமைலேருந்து எழுதுங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. வர நம்பரை இங்கே எழுதுங்க. ஹைலைட்டர் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்கெட்ச் பென் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணுங்கள். இதில் ஒரு கலர் மார்க் பண்ணுங்கள், இதில் ஒரு கலர் மார்க் பண்ணுங்கள், இதில் ஒரு கலர் மார்க் பண்ணுங்கள், அடுத்தது இதில் ஒரு கலர் மார்க் பண்ணுங்கள். அப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 5 ஸ்டெப்பு தள்ளி மாதத்தில் எப்படி இருந்தாலும் 10 நாள் அந்த மாதிரி வந்துடுது. அப்போ 10 நாளில் உங்களால் 9 நாளை மிஸ் பண்ணால் கூட ஒரு நாள் உங்களால் பிடிக்க முடியும். அவ்வளோதான். இதுதான் ஒர்க் அவுட். வித்தவுட் திஸ் ஒர்க் அவுட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் த நம்பர்ஸ். அப்போது அப்படி அது பிரகாரம் பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி இந்த நம்பரில் நமக்கு இருக்குது. இந்த நம்பரில் நமக்கு அதே மெத்தடாலஜியில் என்ன நம்பர் இருக்குன்னா 5184 இருக்குது, 1868 இருக்குது, 629210 இருக்குது. இது 4வது ஸ்டெப்பு. இது 5வது ஸ்டெப் 6927. இப்போ 5வது ஸ்டெப்பும் 4வது ஸ்டெப்லேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால இந்த 2 நம்பர் என்ன இருக்குது, 12வது சம்மில் போகணும், அடுத்தது 24வது சம்மில் போகணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது பக்கத்தில் போனீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் இன்றைக்கி உருண்டு வரும். வேறு ஒன்றும் பண்ணாது மிஷின். ஏன்னா ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கிற நம்பர் தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை தான் வந்து மிஷின் சூஸ் பண்ணும். வேறு ஒன்றும் பண்ணாது அதிசயமாக. ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் திஸ் சார்ட் அண்ட் திஸ் மெஷின். ஸோ அதனால தான் உங்களுக்கு வியூவர்ஸ் கேட்டதுனால இந்த சார்ட்டு ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸு 1000 ருபீஸ்லேருந்து 500க்கு ஆக்கியிருக்கேன். தேவைப்பட்டவங்க இந்த வாரத்திற்குள்ளே 6382720349க்கு வாங்க. பே பண்ணி தான் வாங்கணும், ஃப்ரீ கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சி வின்னிங் நம்பர் எடுக்கிறோன்றவங்க மட்டும் வாங்க. ஸ்ட்ரைட்டாக எனக்கு வின்னிங் நம்பர் தான் வேணும் அப்படின்றவங்க தயவு செஞ்சு கெட் அவுட் ஆஃப் திஸ் சேனல். Because the winning number cannot be given to anyone. Nobody knows what is coming. But இந்த சார்ட்டில் தெரியும் இதுதான் வரப்போகுதுன்னு. அவ்வளோதான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்கே காட்டியாச்சு. டுடே இந்த போர்டு 100% சாய்ஸ் என்ன நம்பருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் ஃபாலோ நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் 100% போர்டில் உட்காந்தே ஆகணும். தலையெழுத்து, மிஷினோட தலையெழுத்து, ஆல் பிகாஸ் 383. இந்த 383 வந்ததுனால மிஷின் வந்து இம்மிடியேட்டாக கொடுக்கலனா கூட ஒரு வித்தின் 3 to 5 டேஸில் 161 ஆர் 616 பாக்ஸ். இது 3 டிஜிட்டில். இப்போது நமக்கு அதிகமாக அடிச்சிருக்கிற சம்மு 4 டிஜிட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு சம்முலேயும் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா இந்த மாதத்தில் நமக்கு 27 குரூப்பில் ஒரே ஒரு நாள் தான் வந்திருக்கு, 12ஆம் தேதி வந்திருக்கு. அப்போ இந்த 27 குரூப்பில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்குது. தட் இஸ் 9116 or 9611 or 9161. பாயிண்ட் நம்பர் 1. வேறு ஒன்றும் கிடையாது, 3 வழி தான். 3 டிஜிட்டில் 116 பாக்ஸ் வச்சுக்கோங்க. 4 டிஜிட்டில் 9116, 9611, 9161 பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்த நம்பர் 4116 or 4611 or 4161. இதுலேயும் 116 தான். ஆர்எல்ஸ் இந்த 116க்கு அப்படியே மேட்ரிக்ஸ் என்ன ஆடுறீங்கன்னு சொன்னால் 166 and 611 and 161. இதில் 661
அண்ட் 616. ஸோ இதுக்கு 4 வச்சுக்கோங்க, இதுக்கு 9 வச்சுக்கோங்க, இல்லை இதுக்கு 9 வச்சுக்கோங்க, இதுக்கு 4 வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த நம்பர் இல்லாத கேமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் இதை வந்து வேறு எதுவுமே போக தேவையில்ல. நத்திங் யூ கேன் ப்ளே. சிம்பிள். அவ்வளோதான். இந்த 2 நம்பர் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. 100% சக்ஸஸ். சப்போஸ் எதுவுமே என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் 116ம் 166ம் பாக்ஸில் போட்டுவிட்டுவாங்க. அது கூட சப்போர்ட்டுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 941 அண்ட் 141 இந்த நம்பரையும் போடுறதுக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலாக மிஷின் இப்போ செமி ட்ரிப்பிள் தேவை. மிஷினுக்கு செமி ட்ரிப்பிள்னால் என்னென்னா, இங்கே 383 அடிச்சுது, 383ங்கிறது ஈக்குவல் தான் இந்த 3க்கு பவர் 8, இந்த 3க்கு பவர் 8, அப்போ 888. இந்த 888க்கு செமி ட்ரிப்பிள் என்ன அப்படின்னா 616 ஆர் 161 தான். ஆனால் மிஷினு ஆல் ஆஃப் த சடன் 888 அடிச்சதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, 666 அடிச்சதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஸ்ட்ரைட்டாகவே ட்ரிப்பிள்ஸ் வந்து ரேராக தான் வரும். ரொம்ப நாள் ஆகுது ட்ரிப்பிள்ஸ் வந்து. அதனால் ட்ரிப்பிள்ஸ் வந்தால் 888 666 ட்ரை பண்ணுங்கள். பட் திஸ் 4116 அண்ட் 9166 இஸ் 100% அந்த போர்ட். பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே, இன்றைக்கி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, நமக்கு 6697 அப்படின்ற நம்பர் கூட சேர்த்தோம்னா, ஸோ ஏ போர்டு 100% நமக்கு 3 ஆர் 8 ஆர் 6, ஏன்னா ஹாட்ரிக். அண்ட் பி போர்டு 100% 6 ஆர் 0 ஆர் 9. சி போர்ட் 100% 1 ஆர் 6 ஆர் 7. அப்போ நம்ம எப்படி போடும்போது 697 வருது. 697 கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்துருச்சு. 2வது முறை வருமானம் தெரியாது, பட் எடுத்துடலாம். அப்போது நமக்கு நிற்கிற நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் 3 நம்பர் நிற்கிது. அந்த 3 நம்பர்லேயும் நம்ம சொன்ன நம்பர் வந்துருச்சு, 6 1 6. அவ்வளோதான், சிம்பிள். பார்த்துக்கோங்க. இதுபோல் பல பயிற்சி கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த சார்ட் வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 6382720349. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. கார் நம்பர், பைக் நம்பர், உங்கள் நம்பர், பிறந்த நாள், ஆதார் கார்டு, பால் கார்டு இதெல்லாம் விட்டுடுங்க. சார்ட் வாங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எப்படி வருது சம் பேஸில் 2 எக்ஸாம்பிள் காட்டியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. விருப்பம் உங்களது. தேவைப்படுறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒன் செகண்ட் டிஸ்க்ளைமர், திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ். நோ பெட்டிங் ஆர் கேம்பிளிங் இஸ் entertained and purely entertainment purpose. Thank you very much for watching this video.